சீஃப் மினிஸ்டராகவே உள்ள நுழைஞ்ச அசம்பிளியில் நுழைஞ்சவர் விஜய் தான். எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லை, எடப்பாடி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, யாரும் இல்லை. எல்லாரும் 2-3 முறை சீஃப் மினிஸ்டர் அதாவது எம்எல்ஏவாக இருந்த பிறகு தான் சிஎம் ஆயிருக்காங்க. இஸ் த மேன் ஹூ என்டர்ட் தி அசம்பிளி ஆஸ் சீஃப் மினிஸ்டர். திரு எழிலன் அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சராக அவர் பேசும்போது சீரியஸான இஷ்யூஸ் எதையுமே பேசலை. முன்னாடி கேம்பெயினில் எப்படி பேசிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் மாதிரி ஸ்கிரிப்டை படித்தா மட்டும் போதாது. டாக்டர் எழிலனுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இட் வாஸ் நாட் எ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அங்கே அவர் முதலமைச்சர் ஜோசப் விஜயா வரல, தாவேகா தலைவர் விஜய், தளபதி விஜயா தான் அங்கே இருந்தார். இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் நிகழ்ந்திராத அதிசயத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னது, 35 மந்திரியில் 8 பேர் தலித்துகள். சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது தமிழ்நாடு அமைச்சரவையில். இவங்களால 1 வருஷமா போடாத டிஜிபியை போட வச்சிட்டார்ல, 3 நாள் ஆச்சு இல்லை, மகேஷ் குமார் அகர்வால் போட்டாச்சு. ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள். அதில் கோர்ட்டே சொல்லியிருக்கு, லஞ்சம் வாங்கிட்டு தான் குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த தீர்ப்புலேயே எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவரை எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நீங்கள் நியமிக்கலாம்? இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு விளக்கமாக பேசலாம்னு நினைக்கிறேன், இஃப் யூ அலோவ். அதாவதுங்க, கச்சத்தீவை பறி கொடுத்தவங்க இன்னைக்கு காவேரியில் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குத. இதுக்கு யார் காரணம்? கருணாநிதி தாங்க காரணம். He was the root cause for all our troubles in காவேரி. இவங்களுக்கு பதவிகளில் இருக்கணும்னா எதை ஒன்றா தியாகம் பண்ணுவாங்க. சிவலோக பதவி ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க. they don't know அது உயிர் போனாதான் அது கிடைக்கும் தெரியாது. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இவங்கெல்லாம் மந்திரிங்களா இருந்தாங்க. எப்போ 2002 குஜராத்தில் இஸ்லாமியர்களை குஜராத் அரசாங்கம், அதாவது மோடி தான் இப்போ சீஃப் மினிஸ்டர், நரவேட்ட அடிச்சு உலகமே கண்டிக்குது, அமெரிக்கா உள்பட. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பீரியடில் கூட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே, பாஜகவை எதிர்த்து மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு. எல்லாம் நவத்வாரத்தையும் அடக்கிட்டு பெவிக்கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். பதவிக்காக என்ன ஒன்றா செய்வாங்க. ஒரு தலைமுறையை குடினா என்னன்னு தெரியாமல் இருந்ததுங்க. அதை குடிக்க வச்சு இன்னைக்கு குடிக்கிறத ஊற்றி கொடுக்கறதே கவர்மெண்ட் தொழில்னு பண்ணி, கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் அங்கே கவர்மெண்ட் வேலை. கழகங்கள் ஆட்சியில் நடந்த அந்த சீரழிவு சீர்குலைவு இருக்குல்ல, அதை சீர் செய்யறதுக்கு 5 வருஷம் கூட போதாது. ஏன்னா 60 வருஷம் சீரழிச்சிருக்காங்க. ஆனா 5வது நாளே எதிர்பார்க்கறாங்க ரிசல்ட். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அந்த திருச்சியில, அந்த திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த கூட்டமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் திரு எழிலன் அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சராக அவர் பேசும்போது சீரியஸான இஷ்யூஸ் எதையுமே பேசலை. முன்னாடி கேம்பெயினில் எப்படி பேசிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் மாதிரி ஸ்கிரிப்டை படித்தா மட்டும் போதாது, அந்த மாதிரி ஒரு விமர்சனம். அதுவும் இல்லாமல் அப்போ முதலமைச்சராக ஒரு மேகதாது விவகாரம் பற்றி அவர் பேசியிருக்கணும், மும்மொழி பிரச்சனை பற்றி அவர் பேசியிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் சும்மா வெறுமனே திமுகவை திட்டுறது மட்டும்தான் பேசியிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம். டாக்டர் எழிலனுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இட் வாஸ் நாட் எ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அங்கே அவர் முதலமைச்சர் ஜோசப் விஜயா வரல, தாவேகா தலைவர் விஜய், தளபதி விஜயா தான் அங்கே இருந்தார். அஃப்கோர்ஸ் 2 போஸ்ட்டை ஹோல்டு பண்ணுறதால இந்த கன்ஃபியூஷன் வரும். பட் அந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது தாவேகாவின் நன்றி அறிவிப்பு கூட்டம் தான். திருச்சி கிழக்கிலேருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதை ரிசைன் பண்ணார். வேறு வழி இல்லை, ஒன்று தான் வச்சுக்க முடியும் சட்டப்படி. இப்போ அதை ரிசைன் பண்ணதால் அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்து முதல் நன்றி அவங்களுக்கு. இன்னும் பெரம்பூருக்கு அவர் போகல. நீங்கள் இந்த கிரானாலஜி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கிறாரு நேரு ஸ்டேடியத்தில். 13ஆம் தேதி 3 நாள் தான் டைம் கொடுத்தாரு கவர்னர். பார்த்தீங்களா, 10 நாள் கொடுப்பாங்க நார்மலாக, இவருக்கு 3 நாள் தான் கொடுத்தாங்க. 3 நாளில் 13ஆம் தேதி அவர் அசம்பிளியில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் 118 இல்லை 144 காட்டினார். ஸோ 13. இப்போ என்ன இது, நேற்று என்ன தேதி, 30ஆ 31ஆ? நேற்று மே 31. மே 13க்கும் ஜூன் 1, ஓகே ஜூன் 1. மே 13க்கும் ஜூன் 1க்கும் இடையில் எத்தனை நாள்?
ஒரு 20 நாள் இருக்குமா? 23/3னா ஒரு 18 days இருக்கும். 18 days. இந்த 18 நாளில் அவர் எந்த நிகழ்ச்சியும் வெளியே கலந்துக்கல. அவர் அசம்பிளிக்கு வர்றதுன்னா சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போகிறது என்ன, இதை தான் செஞ்சார். அதாவது அரசாங்கத்தை நடத்தினார். தாவேகா கட்சி நிகழ்ச்சிக்கோ பொது நிகழ்ச்சிக்கோ எதுக்குமே அவர் போகல, வெளியவே போகல. ஃபஸ்ட்டு அவுட்டிங் வந்து திருச்சி. 18 நாள் கழிச்சு திருச்சிக்கு போகிறாரு. கட்சியின் சார்பாக ஏற்பட்ட நிகழ்ச்சியில் நன்றி கூறுறாரு. அதன் மூலமாக அவர் இப்போ எல்லாம் இந்த ரிலே ஆகிறதால 234 தொகுதிக்கும் நன்றி கூறிட்டாருன்னு வச்சிங்களேன். அந்த யூஸிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அங்கே ஒரு கட்சி தலைவராக அவர் என்ன பேசணும்? தன் ஆட்சி அமைவதற்கு என்ன சதி பண்ணாங்க, எப்படி டான்ஸ் ஆடினாங்க எல்லாரும், இதை தானே அவர் பேசணும். பேசினார. அதே போல் திருச்சி கிழக்கு மக்கள் தான் இதயத்துக்கு நெருக்கமானவங்க, நான் வந்து எப்போவுமே மறக்க மாட்டேன், இப்படி பல விஷயங்கள் சொன்னார். நன்றி சொன்னார். 2-3 விஷயங்கள் சொன்னார். சிங்கப்பெண் அந்த அதிரடி போலீஸ் படையை 1 வாரத்தில் நான் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி அவர் சொன்னார். பண பலத்தை உடைச்சோம், ஜாதி பலத்தை உடைச்சோம், மத பலத்தை உடைச்சோம், ஆனால் நம்மளை பார்த்து தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னாரு. ஆனால் மறந்தும் கூட அவர் பெருமை பேசிக்கல. இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் நிகழ்ந்திராத அதிசயத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னது? 35 மந்திரியில் 8 பேர் தலித்துகள். சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது தமிழ்நாடு அமைச்சரவையில். சட்டசபையில் கூட என்ன நடக்குது இப்போ என்னடா பார்க்குறாங்க. நேரலையில் பார்க்க வச்சாரு. நேரலையில் முன்னாலே நேரலை பண்ணுவாங்க. செலக்டிவ் டைம்ஸ். ஆளுங்கட்சி பேசினா காட்டுவாங்க முதல்வர், எதிர்கட்சி தலைவர் பேசினா கேமரா சபாநாயகருக்கு போயிடும். இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நேரலை முழுமையாக காட்டினாங்க. அரசை விமர்சித்து 12 பக்கம் ஸ்கிரிப்ட் போட்டார்ல உதயநிதி, வாங்கிறதுக்கு நேரு பக்கத்தில் உட்காந்துட்டே வாங்கின்னு இருந்தார்ல ஸ்கிரிப்டட் ஸ்பீச்சு, அதை பூரா ஒளிபரப்புனாங்க, மறைக்கவே இல்லை. அதனால் வந்துங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள். இவங்களால் 1 வருஷமாக போடாத டிஜிபியை இப்போ போட வச்சிட்டார்ல. 3 நாள் ஆச்சு இல்லை? மகேஷ் குமார் அகர்வால் போட்டாச்சு. சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஏன் இவங்க போடல? ஏன் ஒரு டிஜிபியை போட முடியல? ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள். அதில் வந்து கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த தீர்ப்பிலேயே எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவரை எப்படி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நீங்கள் நியமிக்கலாம்? இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு விளக்கமாக பேசலாம்னு நினைக்கிறேன், இஃப் யூ அலோ. அதாவதுங்க, அதிகாரிகள் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து கட்சிக்காரர்கள் கிடையாது. அவங்க ஒன்றும் வட்டச் செயலாளர் வண்டு முருகன் கிடையாது. ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு துதி பாடுவார்கள். அது யாராக இருந்தாலும் எஜமான விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. சட்டப்படி தான் ஆட்சி பண்ணணும். ஆனால் எத்தனை பேர் வந்து ஆளுவோரை வந்து சட்டம் இது இடம் கொடுக்காது சார், நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க 1-2 பேர் சகாயம் மாதிரி. தூக்கி அடிப்பாங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு. இல்லை அதிகாரமே இல்லாத ஒரு ஆவண காப்பக இயக்குனர்னு போட்டு உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஐஜி ரயில்வேன்னு போடுவாங்க. கலெக்டராக இருந்தவனை தூக்கின்னு போயிட்டு எங்கேயாவது ஃபிஷரிஸாக அது தீப்பெட்டி தொழிற்சாலை மேனேஜிங் டைரக்டர்னு போடுவாங்க. ஸோ அதிகாரிகள் வந்து எல்லாரும் தைரியமாக ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கு ஆலவட்டம் சுழட்டுவார்கள், அதுக்கு ஆதரவாக நடந்துக்குவாங்க. மற்றபடி அவங்க ஒன்றும் திமுக கட்சி இல்லை. இப்போ இன்றைக்கி தேவைக்காவுக்கு எல்லாரும் ஆலவட்டம் சுழட்டுவாங்க. திஸ் இஸ் த அந்த இன்பில்ட் குவாலிட்டி ஆஃப் பியூரோக்ரஸி. இப்போ அருண் ஆஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திமுகவுக்கு ஜாலரா போட்டார், சேகர் பாபு சொல்கிறவங்களெல்லாம் குண்டால போட்டாருன்னா நாட் பிகாஸ் ஆஃப் இஸ் லவ் ஃபார் டிஎம்கே, பிகாஸ் இட் இஸ் த ரூலிங் பார்ட்டி. சீஃப் மினிஸ்டர் சேஸ், உதயநிதி சொல்கிறாரு, சபரீசன் சொல்கிறாருன்னா தே ஹாவ் டு ஆக்ட்.
இப்போ அதே ஆட்கள் இப்போ அந்த விஜய் சொன்னா நிர்பந்தத்துல சரி. ஆமா இது புரிஞ்சுக்கணும் நம்ம. சவுக்கு சங்கருக்கும் அருணுக்கும் அது ஏற்கனவே பர்சனல் ஃபியூட் இருக்குங்க, ரெண்டு தனி நபர்களுக்கு இடையே நீயா நானா நடக்குது. ஆனால் அது வந்து ஒரு அரசாங்கத்து பிரச்சனையாக மாற்றக்கூடாது. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் நான், அதிகாரிகள்ன்றது அலாட் பண்ணுறது நம்பர் அடிப்படையில். நமக்கு 39 ஐபிஎஸ் 40 ஐஏஎஸ்னால் அதுக்குள்ளே தான் நம்ம களமாடணும், ஷஃபிள் பண்ண முடியும். அதுக்குள்ளே தான். அதுலேயே கூட சில பேர் கடுப்பாயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே டெப்புடேஷன் வாங்கின்னு ஐபி சிபிஐக்கு போயிடுவாங்க, நமக்கு கேடர் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும். ஸோ அதனால் வந்துங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை அவர் எவ்வளோ மோசமாக இருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவரை போஸ்டிங்கில் போடாமல் காத்திருப்போர் பட்டியலெல்லாம் வச்சு தண்ட சம்பளம் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அரசு பணத்தை கொடுத்துட்டு அவங்கள வீட்டில் உட்கார வச்சுருந்தா ஜாலியாக இருப்பாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க தப்பு பண்ணது ப்ரூவ் ஆச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் போஸ்டிங்கே போடக்கூடாதுன்னு வைக்க முடியும், எல்லா போஸ்டிங்கும் போட்டு தான் ஆகணும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த லஞ்ச ஒழிப்பு இயக்குனர் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவி. மந்திரிகள் லஞ்சம் பண்ணால் கூட அவங்கள கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பதவி. அதில் போடுற ஆள் மேலே எந்த லஞ்ச ஒழிப்பு புகாரும் இருக்கக்கூடாது. குறைஞ்சது வேலையே பயிரை மேய்ஞ்ச மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அருண் மேலே அங்கே தான் புகார்கள் இருக்குது, இன்னும் எதுவும் நிரூபிக்கப்படலை, தீர்ப்பு இல்லை. நம்ம மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு அருண் மேலே நிறைய புகார்கள் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து பண்ணார், பில்டரை வந்து தேவையில்லாமல் உள்ளே போட்டார், இப்படி பல கதைகள். ஆனால் தன் மேலே எந்த ஒரு புகாருமே இல்லை. அதாவது அவர் மேலே வந்து அவரை பிடிக்காதவங்க தான் அந்த மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி தானேங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சவுக்கு சங்கரை இப்போ இவருக்கு முன்னால் இருந்தார் இல்லையா டைரக்டர் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸு, அந்த அதிகாரி உத்தமரா? எல்லா அதிகாரியுமே கரப்ஷன் இருக்குது, எல்லா அதிகாரியுமே ஃபேவரிட்டிசம் பண்ணுவாங்க, எல்லா அதிகாரிகளும் அரசியல் கட்சிகளுக்கு ஒத்து ஊதுவாங்க. அதனால் நம்ம இவர் தான் அவர் தான் என்ன ஒன்றே ஒரு நெருடலான விஷயம்னா, திரு விஜய் அவர்கள் இது மாதிரி சர்ச்சைக்குரிய கான்ட்ரவர்சியல் ஃபிகராக இருக்க இவரை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போட்டிருக்கக்கூடாது. வேறு ஏதாவது துறைக்கு போட்டிருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு தான் ஆகணும், பயன்படுத்தி தான் ஆகணும். இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை 2 மாதம் கழிச்சும் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணலன்னா அவங்க கேட்டில் போய் கேஸ் போடுவாங்க, என்னை ஹராஸ் பண்ணுறாங்க, பழி வாங்குறாங்க, எனக்கு வேலை கொடுக்காமல் இருக்காங்கன்னு. நீங்கள் போய் அங்கே கொட்டு வாங்கணும் அப்புறம் கோர்ட்லலாம் கவர்மெண்ட்டு. அதனால் வந்துங்க யூஸிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி இங்கே கருணாநிதி ஆஃபீஸர் ஜெயலலிதா ஆஃபீஸர்லாம் யாரும் கிடையாதுங்க. ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை ஆட்சிகள் உருவாக்குறாங்க. இவங்க வந்த உடனே எல்லாரையும் மாற்றிடுவாங்க, போன ஆட்சியில் இருந்தவங்கள இவங்க ஒரு புதுசாக கொண்டு வருவாங்க. எடப்பாடி முதல்வர் ஆனால் அப்புறம் எடப்பாடி தோற்று ஸ்டாலின் வந்தார்னா அவர் ஒரு செட்டப் ஆஃபீஸ் வர கொண்டு. இது ரொம்ப அபத்தம், அநியாயம். பியூரோக்ரசி மோஸ்ட் கரப்டாக ஆயிடுச்சு, முதுகெலும்பு இல்லாமல் ஆயிடுச்சுன்றது தான் இதுக்கு அர்த்தம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எழிலன் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, டிகே சிவகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது டிஎம்கே இருந்ததால் இது வரைக்கும் எங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎம்கே மேலே அவ்வளோ பயம், டிஎம்கே தான் தடுத்து நிறுத்துது. அப்போ மாநிலத்துக்கு எதிராக ஒன்று வருதுன்னா தடுத்து நிறுத்துறது டிஎம்கே தான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ டிவிகே அஃப்கோர்ஸ் அப்படி இல்லை. அதாவது ஒரு 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 ஜோக் உண்டு, ராஜேந்திரன் ரொம்ப நல்ல பேச்சாளர்னு சொல்கிறாங்கன்னு. யார் சொன்னார்? ராஜேந்திரனே சொன்னார். அந்த மாதிரி டிஎம்கே தான் தடுத்து நிறுத்துகிறோன்னு சொல்கிறத யார் சொல்கிறதுன்னா எழிலனே சொல்கிறாரு, வேற 3வது ஆள் சொல்ல. புரியுதுங்களா? என்னங்க கச்சத்தீவை பறி கொடுத்தவங்க இன்றைக்கி காவேரியில் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குத, இதுக்கு யார் காரணம்? கருணாநிதி தாங்க காரணம். He was the root cause for all our troubles in காவேரி. காவேரியில் அந்த உடன்பாடை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாரு. சீஃப் மினிஸ்டராக இவர் பதவியில் 69 இருந்தப்போ அந்த மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த ஆங்கிலேயர் காலத்து அந்த உடன்பாடு லேப்ஸ் ஆன ஒன்றும் புது உடன்பாடை நெகோஷியேட் பண்ணியிருக்கணும், பண்ணாத விட்டது கருணாநிதி தான். இஸ் த நம்பர் 1 காஸ் ஃபார் ஆல் அவர் ட்ரபிள்ஸ் ரிகார்டிங் காவேரி வாட்டர் ஷேரிங்.
அப்படி இருக்கும்போது கச்சத்தீவை விட்டு கொடுத்தாரு. இவங்க என்ன செய்யலைன்றீங்க? நான் உரிமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பதவிகளில் இருக்கணும்னா எதை ஒன்றா தியாகம் பண்ணுவாங்க. சிவலோக பதவி ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க. தே டோன்ட் நோ. அது உயிர் போனால் தான் அது கிடைக்கும்னு தெரியாது. அதாவது பதவி பித்தர்கள்ங்க. திமுக ஆட்சியை பெறுவதற்காக, ஆட்சியில் இருப்பதற்காக. ஏங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இவங்கெல்லாம் மந்திரிங்களாக இருந்தாங்க. எப்போ 2002 குஜராத்தில் இஸ்லாமியர்களை குஜராத் அரசாங்கம், அதாவது மோடி தான் இப்போ சீஃப் மினிஸ்டர், நரவேட்டை அடித்து உலகமே கண்டிக்குது, அமெரிக்கா உள்பட. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பீரியடில் கூட இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்களே பாஜகவை எதிர்த்து, மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு. எல்லாம் நவத்வாரத்தையும் அடக்கிட்டு ஃபெவிக்கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். பதவிக்காக என்ன ஒன்று செய்வாங்க திமுக. இதுதான் அவர்கள் வரலாறு. இதை எழிலனே சொல்லிக்கிறார் பாருங்க. நாங்கள் தான் தமிழ்நாட்டு வரலாறு இதை உரிமையை காப்பாற்றணும்னு. இவங்க எவ்வளோ உரிமைகளை பறி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பேசணும்னா கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இப்போ நீட்டு தேர்வு எந்த பீரியடில் வந்ததுன்றீங்க? எந்த பீரியடில் வந்தது? இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, மந்திரம் எங்களுக்கு தெரியும், மாயம் எங்களுக்கு தெரியும்னு. இந்த நீட் தேர்வு திட்டம் வந்ததே திமுக மத்திய அரசில் பொங்கேற்று இருக்கும்போது தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் இவங்க மக்கள் நலன்லாம் கிடையாது, தம் மக்கள் நலன். ஸ்டாலின், கருணாநிதி அவங்க குடும்பத்தின் நலனுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அடுத்து அமீர் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்களா, இப்படி தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கும், யாராலையும் இதை தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் வந்தால் இதெல்லாம் தடுத்துருவோன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ பாருங்கள், மக்கள் பார்க்குறீங்கல்ல, இதே நிலமை தான் யார் வந்தாலும் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்கள பற்றி பேச முடியும் அப்படின்னு. இல்லை, அமீர்னா இப்போ ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா, இல்லை அவர் என்ன அரசியல்வாதியா, சினிமா இயக்குனரா, என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆஃப் லேட் அவர் ஏதோ ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டுருக்காரு. அதாவதுங்க, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டேட் தெரியுமா தமிழ்நாடு ஸ்டேட்டு? அமைதி பூங்கா என்று பலராலும் பாராட்டப்பட்டது. இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் கழகங்களுடைய தொடர்ந்த ஆட்சி தான். சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்குலைந்தது. போதை கலாச்சாரம் இளைஞர்கள் மாணவர்களிடையே பரவியது. ஒரு தலைமுறையை குடினா என்னன்னு தெரியாமல் இருந்ததுங்க. அதை குடிக்க வச்சு இன்றைக்கி குடிக்கிறத ஊற்றி கொடுக்குறதே கவர்மெண்ட் தொழில்னு பண்ணி, கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாமா அங்கே கவர்மெண்ட் வேலை. ஸோ கழகங்கள் ஆட்சியில் நடந்த அந்த சீரழிவு, சீர்குலைவு இருக்குல்ல, அதை சீர் செய்கிறதுக்கு 5 வருஷம் கூட போதாது. ஏன்னா 60 வருஷம் சீரழிச்சிருக்காங்க இவங்க. ஆனால் 5வது நாளே எதிர்பார்க்குறாங்க ரிசல்ட். எப்படின்னா அரச மரத்தடியை சுற்றிட்டு அடி வைத்த யாரோ தடவி பார்த்தாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. கிவ் சம் டைம். அதுக்கு தான் உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கற்றுக்கிட்டு வர வரைக்கும் தமிழ்நாடு தாங்காதுன்னு. கற்றுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க, இதில் பேச்சை கற்றுக்கிட்டு வர்றது இல்லை. செட் பண்ணோம், செட்டில் டவுன் பண்ணோம், ஆர்கனைஸ் பண்ணோம். இல்லை கெடுத்து கீரை வழி. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுச்சு ஒரு குழந்தை. அப்போ அது அந்தந்த இடத்துல வச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு யூ நீட் சம் டைம். இல்லை, அவகாசம் வேணும். இல்லை, ரெண்டாவது கற்றுக்கிட்டேன்னு யார்? இவருக்கு மாமன்னன் படத்தை முடிச்சுட்டு எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனார், டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார், மினிஸ்டர் ஆனார். இவர் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல். யார் பார்க்கறது? அப்போவே ரெட் ஜெயண்ட் சொந்தமாக பணம் போட்டு தான் பல பினாமி கம்பெனி மூலம் இவர் தான் தயாரிப்பாளர். யாரும் பணம் போட்டுலாம் இவரை எடுத்து யாருங்க பார்க்கறது? கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவாங்க, அது ஒன்றா நடக்கலாம். மாமன்னன் மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த படங்கள் நடிக்க போகிறதா தகவல். ஐ விஷ் ஹிம் எ சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் லைஃப், ஃபில்ம் கேரியர். ஏன்னா அரசியல் லைஃப் முடிஞ்சு போச்சு அவருக்கெல்லாம். முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சார் 26. அப்பா ஜெயிச்சு தங்கையில் குத்துருவார்னு எதிர்பார்த்தாரு. அது இல்லாமல் போனது தான் இப்போ வன்மத்தோடு தாக்குறாங்க. அதான் புதிய ஆட்சி வந்திருக்கு. அந்த ஆட்சி கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். இது நார்மல் பொலிட்டீஷியன் கூட இல்லை, ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாமல் சீஃப் மினிஸ்டராகி, அதாவது சீஃப் மினிஸ்டராகவே உள்ளே நுழைஞ்ச, அசம்பிளியில் நுழைஞ்சவர் விஜய் தான். எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லை,
எடப்பாடி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, யாரும் இல்லை. எல்லாரும் 2-3 முறை சீஃப் மினிஸ்டர் அதாவது எம்எல்ஏவாக இருந்த பிறகு தான் சிஎம் ஆகியிருக்காங்க. இஸ் த மேன் who entered the assembly as சீஃப் மினிஸ்டர். இது யாருக்குமே கிடையாது. ஆமாம், அப்போ எந்த அனுபவம் இல்லைங்க ஆட்சி அதிகாரத்தில். ஆனால் கற்றுக்கிறதுன்றது லேர்னர் இஸ் எ ஃபாஸ்ட் லேர்னர், கற்றுக்குவார். கற்றுக்கிட்டுலாம் யாரும் ஆட்சி பண்ணுறதில்ல. ஆட்சி பண்ணுறதே அதிகார வர்க்கங்க. அவன் ஃபைல்லாம் எழுதி வைப்பான், இவங்க கையெழுத்தான் போடுறது. உதயநிதி வந்து ரொம்ப ஆட்சியை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரா டெப்டி சிஎம்மா குறிஞ்சியில். எந்தெந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நோட் போட்டு வைப்பான், விளக்குவான். சார் இப்படி சார், அவ்வளோதான். இதில் என்ன கற்றுக்கிறது இருக்குது? யூஸ் யுவர் பிரெயின், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா விஜய் அவர்கள் வந்து தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் நாங்கள் வந்து பதவிக்கு ஆசைப்படலை, கூட்டணி தர்மத்தை வந்து மதித்து திமுகவுடைய தொடர்றோம், பார்த்தா அமைச்சர் பதவிக்காக எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை பொய். அந்த அம்மா பாவம் கேப்டன் மனைவி, கேப்டன் பேரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆசை, இப்போ கொள்ளை ஆசை. தாவேக்காக்கு ஆதரவு தெரிவித்து போயிட்டு மந்திரியாக ஆக முடியாமல் போயிருக்கேன்னு. அதுக்கு காரணம் அவங்களே போட்டுக்கிட்ட விலங்கு தான். என்ன விலங்குன்னு கேளுங்க. என்ன விலங்கு? தம்பியை அவசரமாக பட்டு எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோட எம்பி ஆக்கிட்டாங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாலே ஆக்குனாங்கல்ல. இப்போ அந்த உடனே வர முடியாது இல்லை, அங்கே தான் அவங்க லாக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு லாக் போட்டார் ஏவா வேலு. புரியுதா? ரைட். இப்போ நீங்கள் இதான் நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது என்னன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக இழந்து விட்டது. கூட்டணி இல்லைன்னா திமுக வெண்டிலேட்டர் எடுத்த பேஷண்ட் மாதிரிங்க. சரி, இன்றைக்கி எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கிறது மதிமுக அண்டு தேமுதிக. தேமுதிக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னால் துணை முதல்வர் ஆகிடுன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. நான் வர ரெடி, கையை தூக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. மதிமுக துரை வைகோ நேற்று என்ன சொல்கிறாரு? நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டோம், அதனால் எங்களால் இப்போ விஜய்க்கு ஆதரவு செய்ய முடியல. அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. வருத்தம் இருக்கிறது. ஒரு மாதிரி என்னடா மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அமைச்சராக இருக்கலாம் ஒரு ஆள் மதிமுக சார்பாக. சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் யூகிச்ச திரு வைகோ அவர்களால் அது கொஞ்சம் லேட்டாக அதை யூகிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி தெரியல. அதாவதுங்க, தேர்தலுக்கு முன்னால் திருமாவளவன் நல்லா கணிச்சாருங்க. அதனால தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரப்போது, தான் மாநில அரசியலில் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த என்ன ஊர் அது, அசம்பிளி காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போட ட்ரை பண்ண. ஆனால் திமுக வந்து அதை தடுத்துது. அவர் மாநில அரசியலுக்கு வருவது என்பது உதயநிதியின் எதிர்காலத்துக்கு வந்து ஆபத்துன்றதால அவரை வந்து நீங்கள் பார்லிமெண்ட்லேயே இருங்கன்னு சொன்னாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, காற்று வீசும் திசை தாவேக்கா திசை தான் திமுகவுக்கு. இல்லையா? காதர் மொய்தீன் சொல்கிறாருங்களாங்க, குளத்தூரில் முஸ்லீம் லீக் சார்பாக மகளிர் அணி போய் கேன்வாஸ் பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம் தேர்தலுக்கு முன்னாலே, என்ன தலைவரை ஒரு மாதிரியாக இருக்குது, பெண்கள்லாம் ஏதோ உரிமை தொகை நமக்கு தான்றாங்க இவங்க திமுக, ஆனால் நாங்கள் சந்தித்து வந்த இடத்தெல்லாம் மாற்றம் வேணுன்றாங்க, விஜய்க்கு தான் ஆதரவாக இருக்காங்க, ரொம்ப சந்தேகமாக இருக்குதுன்னு குளத்தூரில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வந்து அவர் வந்து குளத்தூர் அந்த பகுதி ஆட்கள்கிட்ட, திமுக ஆட்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தலைமைக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வேடிக்கை. அப்போ ரைட்டிங் ஆன் த வால் இஸ் வெரி கிளியர். இவங்க வந்து மஞ்ச கண்ணாடியை போட்டுட்டு ஸ்டில் கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லாமல் தான் இருக்கு. அது காரணம் ஓவராக வந்து ஆடிட்டாங்க. இல்லை 21, 26, 31, 36ன்னு சேகர் பாபு பேசினார்ல, அதான் விஷயம். 2.0, 3.0 எல்லாம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.